நடிகர் ரவிக்குமார் பார்த்தேன். எந்த ரவிக்குமார்? ஒரு படையப்பா படம் எடுத்தார்ல, கேஎஸ் ரவிக்குமார். கேஎஸ் ரவிக்குமார். அவரை எங்கே பார்த்தேன்? பார்த்து கையை கொடுத்தேன். எங்கே பார்த்தேன்? அங்கே மெட்ராஸில் வந்தார். எப்படி நீ போய் பார்க்கணுன்னு போனியா? இல்லை, அவர் அங்கே ஷூட்டிங்காக வந்தார். ஷூட்டிங் வரக்குள்ள தான் அங்கே உட்காந்துட்டு சேரில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் கை கொடுத்தாங்க. எல்லாம் கை கொடுக்க முடியாது, எல்லாம் வரிசையில் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துங்க அப்படின்ட்டாரு. அது வந்து காரு ஒரு 20 காரு நிற்குது. அவன் டிரைவர் பறக்கிறான். வாங்க வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு. அப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணுறீங்களா, இது ரஜினிகாந்த் படம் தான் ஷூட்டிங்னு சொன்னார். படையப்பா ஒன்று, படையப்பா இன்னொரு படங்க, இன்னொரு முத்து. முத்து இல்லைங்க, படையப்பா முத்து. வேற என்ன? கேஎஸ் ரவிக்குமார். வேற இன்னொரு படம், நல்ல அருமையான படங்க அது. கேஎஸ் ரவிக்குமார் ரஜினிகாந்த் வச்சு பண்ண படமா? எஜமானா? எஜமான் தானே. எஜமான் வந்து ஆர்பி உதயகுமார். உதயகுமார் இவர் எடுத்தது. படையப்பான்னு படையப்பா கடைசியில் வருவான் பாருங்க. யார் கடைசியில் வந்து ரவிக்குமார். கடைசியில் அவர் வருவார் எப்போதும் ஒரு படத்தில். அந்த படம் முடியக்குள்ள அந்த சீன் கிழவன் வேஷம் மாதிரி போட்டுட்டு. ரஜினிகாந்த் படமா அது? ஆமாம், படையப்பா அவர் தான் அது. அவன் வந்து போலீஸுக்காரனாக இருப்பான்னா வில்லன். நம்ம வந்து அவன் பேர் நல்ல பேருங்க, பிரகாஷ் ராஜ். சரி, பிரகாஷ் ராஜ் தானே வில்லன் அதில், அந்த படத்துலையா? போலீஸ் அவன் ரஜினிகாந்த் படத்தில். அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. 28 வயசாகுது, பொண்ணுக்கு 16 வயசாகுது அப்படின்னு சொல்லக்கூட தான் தாலி கட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லக்கூட தான். அதுக்கப்புறம் தான் இன்னும் ஒருத்தன் சொல்லிட்டு போயிடுவான். இவன் தான் கட்டுங்க பார்ப்போம், எவன் உங்களுக்கு இருக்க போகிறான் அப்படின்னா தாலி கட்டி வச்சுருவான். அதில் கேஎஸ் ரவிக்குமார் தானே அந்த படம் எடுத்த. கடைசியில் அந்த படம் முடியும், தாலி கட்டுவான், கையை ஊனிட்டு வருவாங்க கேஎஸ் ரவிக்குமார். அது என்ன படம் அது? புரியவே இல்லை. படையப்பான்னு நினைக்கிறேன் அது. முத்து, படையப்பா. வேற என்ன படம் பண்ணார் ரஜினிகாந்த் வச்சு?